வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன். அஷ்டவக்ர கீதை இதை பற்றி பார்க்கலாமா? ஜனக மகாராஜாவுக்கு ஒரு கனவு வந்தது. அதாவது இரவில் அவர் தூங்குறப்ப ஒரு ஆழ்ந்த உறக்கத்தப்போ ஒரு கனவு கண்டார். அதில் தான் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறதாவும், கிழிந்த ஆடையெல்லாம் போட்டுக்கிட்டு தெரு தெருவாக பிச்சை எடுத்து உணவுக்காக அலையிற மாதிரியும், அந்த நேரம் யாரோ ஒருத்தர் ஒரு ரொட்டி துண்டை இவரோட தட்டில் வீசுகிற மாதிரி அதை எடுத்து சாப்பிட போகிறப்ப ஒரு நாய் துரத்திக்கிட்டு அந்த ரொட்டி துண்டை பிடுங்கிட்டு போகிற மாதிரி, இவர் உணவு இல்லையேன்னு அழுகிற மாதிரி, இப்படியெல்லாம் ஒரு கனவு கண்டு கண்ணிலேயே தண்ணி ஒரு அதுலேயே அழுகிற மாதிரி ஆகி காலையில் முழிக்கிறப்ப ஒன்றுமே அவருக்கு புரியலை. ஒரு சுகபோகமான ஒரு அரண்மனையில் ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலையில் படுத்திருக்காரு. இது என்ன, நானே ஒரு பெரிய மன்னர், எனக்கு எதுக்கு இந்த கனவு வந்தது அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, அதை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி அடுத்த நாள் அவர் அரசவைக்கு போய் நல்லா திறம்பட ஆட்சியெல்லாம் செய்கிறாரு. திருப்பி பார்த்தா நைட்டு பார்த்த உடனே திருப்பி அதே கனவு. என்ன இவருக்கு என்ன திருப்பி இந்த கனவு வருது அப்படின்னு நினைக்கிறப்ப அடுத்த நாளும் இதே கனவு அவரை தொந்தரவு பண்ணுது. உடனே அவர் நிம்மதி இழந்துடுறாரு. அவர் தன்னோட இந்த இதுக்கு என்ன அர்த்தம், இந்த மாதிரி பகலில் நான் சுகபோக மன்னனாக இருக்கேன், இரவு படுத்த உடனே ஒரு பிச்சைக்காரன் நான் வாழ்கிற மாதிரியே தோணுதே, என்ன இந்த கனவு மூலம் இது என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பல பண்டிதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு. எல்லாருக்கும் ஒரு இதுக்கான விளக்கத்தை சொல்ல முடியலை. எதோ சொல்கிறாங்க, ஆனால் இவர் ஏற்றுக்கத்தக்கதாக இல்லை அது. அப்போ அஷ்டவக்ரர் அப்படிங்கிற ஒரு ஞானி இவரோட அரண்மனைக்கு வராரு. அவருக்கு எதனால் அஷ்டவக்ரர் அப்படின்னு பேருன்னா, இவர் பிறவி ஞானி. இவர் கருவில் குழந்தையாக இருந்தப்ப இவரோட தந்தை தன்னோட வீட்டில் மந்திரங்களை தப்பாக உச்சரித்ததுனால இவர் உடம்பு கருத்து அப்படியே அஷ்டகோணலாக வளைஞ்சிருது. அதாவது 8 இடங்களில் வளைஞ்சு போய் நான் குழந்தையாகி அவர் பிறக்கிறாரு. அதனால் அவருக்கு அஷ்டவக்ரர் அப்படின்னு பேர். ஆனால் ஞானத்தின் உச்சத்தை அடைஞ்சவர் அவர். அவர் இந்த ஊருக்கு வர்றாரு. வந்த உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இது நம்ம நாட்டு மன்னர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு இந்த கனவுனால, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னதுனால இவர் அந்த அரண்மனைக்குள்ளே நுழையிறாரு. நுழைஞ்ச உடனேயே அங்கே இருந்த மந்திரிகள், சேனாதிபதி, எல்லா அரசவையில் இருந்த புலவர்கள் எல்லாரும் விழுந்து சிரிக்கிறாங்க. அதாவது இவரோட உருவத்தை பார்த்து, கருப்பாக ஒரு உருவம் 8 இடத்துல வளைஞ்சு கூண் போட்டு நடக்க முடியாமல் நடந்து உருண்டு நான் இந்த மன்னரோட கனவுக்கு நான் விளக்க சொல்கிறேன் அப்படின்னு வர்றாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும், நமக்கெல்லாம் தெரியாது அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு நினச்சாங்களோ என்னவோ, விழுந்து சிரிக்கிறாங்க. சிரிக்கிறாங்க. ஒன்று மன்னர் அவையை அமைதிப்படுத்திட்டு, என்னப்பா நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த ஞானி சொல்கிறாரு, இந்த அரசவையில் இருக்கிற தோல் வியாபாரிகள், கசாப்பு கடைக்காரங்க எல்லாரையும் முதல்ல வெளியில் போக சொல்லுங்க அப்படிங்கிறாரு. உடனே மன்னர் கேட்குறாரு, யாருப்பா இங்கே தோல் வியாபாரி, கசாப்பு கடைக்காரங்க? அப்படி யாரும் இல்லையே அப்படின்ன உடனே, உங்கள் மந்திரிகள், சேனாதிபதிகள், இந்த அரசவையில் உள்ளவங்களை தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்ட உடனே இந்த முதல் மந்திரிக்கு எல்லாருக்கும் கோபம் வந்துடுது. என்ன இந்த மாதிரி ஒரு ஆள் நம்மளை பார்த்து கசாப்பு கடைக்காரன், தோல் வியாபாரின்னு சொல்கிறது தான், இவனை முதல்ல தகுந்த தண்டனை கொடுங்க, இவனை முதல்ல வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கூக்குரல் கொடுக்குறாங்க. உடனே மன்னன் கேட்குறாரு, ஏன்பா இவங்களை இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்ன உடனே, தோலை பார்த்து, அதாவது என்னோட ஞானத்தையும் அறிவையும் பற்றி நினைக்காம என்னோட தோலோட நிறத்தை பார்த்து மதிப்பு போட்டவங்கெல்லாம் தோல் வியாபாரி தானே அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து என் உடம்பு அஷ்டகோணலாக இருக்குது,
ஏன்னா பொதுவாக ஒரு ஆடை பார்த்து அதோட உருவத்தை பார்த்து எடை போடுறவன் கசாப்பு கடைக்காரன். அது மாதிரி என்னோட உருவத்தை பார்த்து எடை போட்டாங்கல்ல, இவங்கெல்லாம் கசாப்பு கடைக்காரங்க தானே. இவங்கெல்லாம் வெளியேறிட்டா தான் நான் வந்து உங்களுக்கு நான் என்ன இதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு உடனே அரசர் ஆணையிட அந்த அரசவையில் இருந்த எல்லாரும் வெளியேறிடுறாங்க. அப்புறம் வந்து அரசர் கேட்குறாரு, என்னப்பா இரவெல்லாம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், இரவில் அந்த கனவு மூலமாக, இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நீங்கள் இது விளக்கமாக சொல்லிட்டீங்கன்னா என் மனசு வந்து அமைதி பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த ஒரு ஞானி சொல்கிறாரு, அதாவது நீங்கள் இப்போ மன்னராக வாழும்போது சந்தோஷப்படாதீங்க, ஏன்னா அது வந்து இரவில் அது மறைஞ்சிரும். அதே மாதிரி இரவில் நீங்கள் பிச்சைக்காரன் நான் வாழும்போதும் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க, ஏன்னா அது காலையில் மறைஞ்சு போகுது. கனவோட அனுபவம் வந்து பகலில் வந்து பொய்யாயிடும். பகலோட சந்தோஷமான அனுபவம் வந்து இரவில் வந்து பொய்யாயிடும். அதனால் நீங்கள் வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையுமே ஒரு கனவு தான். வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு நீண்ட கனவு தான். அதனால் வந்து நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் ஒரு மனசில் ஒரு ஞானத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதனால் எப்போவும் வந்து நீங்கள் ஒரே மாதிரியாக இருக்க கற்றுக்குங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னாலே நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே மன்னரோட முகத்தில் வந்து ஒரு தெளிவு பிறக்குது. இதை சொன்னது தான் வந்து அஷ்டவக்ர கீதை அப்படின்னு வந்து நம்ம நூல்களில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை அப்பப்போ நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நீங்களும் கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.